ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த எப்ரோன் காஸ்பல் டிவி மூலமாய் பார்த்துக் கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இதற்காக எங்களை அழைத்த, எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கும் அருமையான பாஸ்டர் மாதவன் அவர்களுக்கும் எங்களது அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து இந்த அடுத்த கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை துதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பலனடையக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தர வேண்டுமாய் நாம் இப்பொழுது கண்களை மூடி இருக்கிற இடங்களில் நம் கண்களை மூடி Thank you Jesus. நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. We welcome you Lord. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் சொல்லுவோமா? ஓ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
நடத்தி வருகிறார் தேவன். அதுக்காக எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த நேரத்திலும் உம்மை துதிப்பேன் என்று பாடுவோம். ஹalleluya. இன்னொரு பாடலும் நாம் பாடுவோம். ஒன்று கூடி ஆராதிப்போம். இயேசு நம் வாழ்வின் பலனானார் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவன். இந்த சரணத்துல திரும்பி பாடி அப்படியே நாம் ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் உணர்ந்தவர்களாய் கரங்களை வெட்டி கண்ணீரை துடைத்தவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் கவலைகளை நீக்கினவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான கவலைகளா இருந்தாலும் ஆண்டவரே, நீ மாற்றக்கூடிய வல்லவராய் இருக்கிற தேவன் அப்பா. நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறதால எந்த விதமான காலகட்டங்களா இருந்தாலும் எல்லாம் ஒரு அச்சத்தோட பயத்தோட இருக்கிற நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட துணையா நிற்கிறதால எது கண்டும் நாம் சோர்ந்து போகாமல், எதை கண்டும் நாம் பயந்துடாம அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கக்கூடிய ஜனங்களாய் நாம் இருக்கிறபடியால் ஒரு போதும் அவருடைய கரம், அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமலும் அவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருந்து நம்மளை வெட்கப்படுத்தாது. ஒரு போதும் கர்த்தரை நம்பினோர் கைவிடுவதில்லை. அவர் கைவிடாத தேவன். அவர் நம்மை நடத்துகிற தேவன்.
ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே எபிரோன் காஸ்பல் டிவியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான போதகர் மாதவன் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையையும் பாடல்களையும் எங்களுடைய உயிருள்ள சாட்சிகளையும் சொல்லும்படியாய் தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. நான் செய்திக்கு முன்பதாக போவதற்கு முன்பதாக இவ்வளவு நேரம் யோசிப்பேன். அருமையான மகள் ஒரே ஒரு பாடலை ஒரு ஸ்டான்ஸாவை பாடுவார்கள். அதற்கு பின்பதாய் நான் என்னுடைய சாட்சியை நான் சொல்வதற்கு நான் ஆயத்தமாகிறேன். கண்ணீரே உன்னப்பமானதோ, வேறும் கண்ணீர் உந்தன் பானமானதோ. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் உந்தன் மீட்பரல்லவோ. அல்லேலூயா. தேவன் இந்த நாளும் கூட நம்மோடு கூட இடைப்படும்படியாய் நாம் தேவனை நோக்கி நாம் பார்க்கணும். அதிகமாக நேசிக்கிறேன் அன்பின் தகப்பனே, கொஞ்ச நேரம் மீறி எங்களோடு கூட பேசுவீராகப்பா. எங்களை மறைத்துடைய வல்லமையுள்ள வார்த்தைகளும் ஆண்டவரை உயிருள்ள சாட்சிகளும் ஆண்டவரை வெளிப்படும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே தேவன் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தடைகளை எல்லாம் மாற்றப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? மார்க்கு 10:27 சொல்கிறது, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே இது கூடாதது அல்ல
தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்களிலே மனுஷரால் நாம் எதையும் செய்ய முடியாது. நாம் நினைப்பது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காது. ஆனால் ஆண்டவராய் இயேசு நம்மோடு கூட இருக்கிற பொழுது எல்லாம் வாய்க்கும், அது நடக்கும். அல்லேலூயா. பாருங்க, மனுஷரால் இது கூடாததுதான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்மளால 38 வருஷம் ஒருத்தர் நடக்காதவனை நம்ம நடக்க வைக்க முடியுமா? 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அந்த உதிரத்தை நாம் நிறுத்த முடியுமா? 18 வருஷம் ஒரு கூனி நிமிர்ந்து நடக்க நம்மால் செய்ய முடியுமா? செத்தவனை உயிரோடு கூட நாம் எழுப்ப முடியுமா? இதைத்தான் வேதம் சொல்கிறது, மனுஷரால் இது கூடாததுதான். ஆனால் தேவனாலே இது கூடாதது அல்ல, அவரால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவால் எல்லாம் கூடும். ஆனா நம்ம இன்னைக்கு அநேகர் யோசிக்கலாம், ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் எல்லாம் சரி பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிட்டு. டாக்டர் நமக்கு ட்ரீட் தான் பண்ணலாமே தவிர அதை ஹீல் பண்றவர், ஹீலர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் இயேசு. அவர் இந்த உலகத்தையும் உங்களையும் என்னையும் படைத்தவர். பரிகாரியாயிருக்கிறார், சகாயம் செய்கிற தேவனாயிருக்கிறார், உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார், நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். அப்ப அந்த இயேசு நான் எப்படி பார்க்கலாம்? அவரோடு கூட எனக்கு நடக்க முடியாத காரியத்தை அவர் நடக்க செய்வாரா? என் குடும்பத்துல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த காரியங்கள் நடக்குமா என்று நீங்கள் கேள்வி கேட்பீர்கள் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, நீங்க அவரோடு கூட இருந்தால் அவரும் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அவரை நோக்கி நீங்க கூப்பிடணும், பார்க்கணும். நீங்க எதையோ தூர தேசத்திற்கு நீங்க போய் அவரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துல நீ பாருங்க, இந்த லாக்டவுன் நேரத்துல நம்ம ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் நாம் வீட்டில் இருந்தபடியே உலகம் முழுவதும் தேவனுடைய வார்த்தைகள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. எனவே தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் கூடும். இருக்கிற இடத்துல இயேசுவே என்று நீங்க சொல்லி கூப்பிடுகிற பொழுது அவர் உங்கள் சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு தகப்பனாக இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். என் மகன் என்னை நோக்கி கூப்பிட மாட்டானா என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மாத்திரம்தான். அந்த தெய்வத்தை நீங்கள் கூப்பிடுகிற பொழுது, விசுவாசிக்கிற பொழுது, நம்பிக்கையோடு கூட சொல்லுகிற பொழுது அவர் உங்கள் அருகிலே வருவார். உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வருவார், உங்களோடு கூட பேசுவார், உங்களை விசாரிப்பார். உங்களோடு கூட அவர் உட்கார்ந்து உங்கள் கண்ணீரை கண்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற தேவன் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 14:12 சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இதைவிட பெரிய காரியங்களையும் அவன் செய்வான் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது அவர் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீங்க. அவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். நம்முடைய வாழ்வு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். இயேசுவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும் அவருக்கு. அப்பதான் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அவரை விட பெரிய காரியங்களை நம்மால் செய்ய முடியும். வேதம் அதான் சொல்கிறது, என்னை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று வேதம் சொல்கிறது. எனவே இந்த நாள்ல பாருங்க, அப்போ அநேகர் தேவனை நோக்கி நம்பிக்கை வைத்து கூப்பிடுகிற பொழுது எசேக்கியேல் ராஜா பாருங்க, அவர் மரண தருவாயிலும் இருக்கிற பொழுது தேவதூதன் மூலமாய் ஆண்டவர் அவருக்கு மனம் இறங்கினார். 15 வருஷங்களை தேவன் கூட்டி கொடுத்தார். அன்னாள் விசுவாசித்தால் தேவன் குழந்தையை கொடுத்தார். யோசேப்பை தேவன் உயர்த்தினார். எஸ்தரை தேவன் உயர்த்தினார். இயேசுவை தேடின ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. எனவே தேடுகிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிறவர்களாக, அதை கடைபிடிக்கிறவர்களாக, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு தகப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் உள்ள ஒரு உறவு என்ன, அதைத்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அப்பாவிட நாம் எப்படி பேசணுமோ அப்படியே நாம் அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது அந்த அப்பா நமக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார்.
ஒருபோதும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை கஷ்டப்படுத்துகிற தேவன் அல்ல, நம்மை துன்பப்படுத்துகிற தேவன் அல்ல. நமக்கு அவர் நீ செய்த தவறுக்கு உனக்கு தண்டனைன்னு சொல்லுகிற தேவன் அவர் அல்ல. அவர் உண்மையுள்ள தேவன். நம்மோடு கூட உட்கார்ந்து நம்முடைய துக்கத்தை கண்ணீரை கண்டு ஆறுதல் படுத்துகிற தேவன் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லி. இதனால நீங்க இந்த லாக்டவுன் நேரத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யலையே, எவ்வளவோ நான் ஜெபிச்சேனே, எவ்வளவோ காரியங்களை அவருக்கு நான் உகந்ததா நான் செய்தேனே, இந்த நாள் எனக்கு ஒன்றுமே நடக்கலை, என் குடும்பத்துல இந்த லாக்டவுன் நேரங்களில் நான் என்ன செய்வேன் என்று திகைத்துக் கொண்டு இருக்கிறேன். பண கஷ்டம், குடும்பத்திலே பிரச்சனை, தீராத வியாதிகள், பலவீனங்கள், தொந்தரவுகள் அடிக்கடி தினமும் வருகிறது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் அவரை நம்புங்கள். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் வைப்பார் விதம் சொல்லுகிறது. அவரால் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும், அவரால் தான் ஆறுதல் கொடுக்க முடியும், அவரால் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள். அவர்கள் தன்னுடைய வாக்கை விட்டு விடுவார்கள். ஆனால் வாக்கு மாறாத தேவன் ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. சொன்னதை செய்கிற தேவன், அவர் போய் சொல்லுகிற தேவன் அல்ல. இந்த நாள்ல அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் கொண்டு இருக்கிறோம். எனவே தேவனால் எல்லாம் கூடும். நீங்க இந்த நாள்ல விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே உம்மால எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மனுஷனால் கூடாதப்பா, நீர் நினைத்தால் எல்லா தடைகளையும் உடைக்க முடியும், காரியங்களை வாய்க்க செய்ய முடியும். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த இயேசுவை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூடாததை தேவன் எங்கள் வாழ்க்கையிலே கூடாததை கூடும்படியாய் தேவன் உதவி செய்தார். மனுஷரால் கூடாத உலகத்தில் இருக்கிற டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு குழந்தையே பிறக்காது என்று சொல்லி. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே 1993ஆம் ஆண்டிலே எங்களுக்கு திருமணமானது. திருமணமான ஒரு சில மாதங்களிலே என்னுடைய மனைவி கன்சீவ் ஆனாங்க. அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கடந்து போனோம். ஒரு ஸ்கேன் பண்ணினோம். ஸ்கேன் எடுத்துட்டு டாக்டர்கிட்ட போகும்பொழுது டாக்டர் சொன்னாங்க, இந்த குழந்தை பிறந்தால் அது ஊனமாய் பிறக்கும், இந்த குழந்தை உங்களுக்கு வேண்டாம், இதை அவாய்ட் பண்ணிருங்க என்று சொன்னாங்க. எங்க கூட யாரும் பெரியவங்க இல்லை, எந்த டாக்டர்கிட்டையும் மறுபடியும் இன்னொரு அட்வைஸ் கேட்கல. நாங்கள் இருவரும் வீட்டில் இருந்தபடியால் சரி என்று சொன்னோம். ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க, அது அந்நேரவே அபார்ட் ஆகி போனது. அதன் பின்பதாக 2 வருடங்கள் கழித்து மறுபடியும் கன்சீவ் ஆனா என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கடந்து போனோம். ஒரு பயங்கரமான ஒரு வயிற்று வலி, எல்லா அறிகுறிகளும் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறிகள் இருக்கிறது, உருவாகி இருப்பதற்கான அறிகுறிகள் இருக்கிறது. ஆனால் குழந்தை இருக்க வேண்டிய இடத்திலே இல்லை. யூட்ரஸும் அந்த ஃபாலோபியன் டியூப்பும் சேர்ற ஜங்ஷன்ல குழந்தை இருக்கிறது. டாக்டர் சொல்றாங்க, இப்போ ரொம்ப வயிற்று வலி வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை வெடிக்க போகுது, அந்த டியூப் வெடிக்க போகுது, பெரிய உயிருக்கு ஆபத்து, இதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. 2 நாளைக்கு ஒரு டாக்டர் இந்த ஊர்ல இல்ல, அவங்க வெளியூர்ல இருக்கிறாங்க. 2 நாள் கழித்து வந்த உடனே இவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அப்படியாக வயிற்று வலி வந்தால் மொத்தமா யூட்ரஸ் எடுத்துருவோம்னு சொல்றாங்க. நான் வீட்டுக்கு கடந்து போனேன். ஆண்டவரே, நான் வணங்குகிற தெய்வம் நீர் உண்மையுள்ளவர் என்று சொன்னால் என் ஒய்ஃப் வயிற்றுல கத்தி படக்கூடாது. ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் என்ன செய்யலாம், அந்த குழந்தைய யூட்ரஸுக்குள்ள மூவ் பண்ண விடலாம், இல்லை என்றால் வயிற்று வலி வராமல் நீங்க பார்த்துக்கோங்க. ஆண்டவரே, தேவன் 2 நாள் வயிற்று வலி வராமல் பாதுகாத்தார். அந்த டாக்டர் வந்தாங்க, அந்த பர்டிகுலர் இடத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அது ஒரு கட்டி மாதிரி ஆயிடுச்சு. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து அதை வெளியே எடுத்தார்கள். 1 வாரம் அட்மிட் பண்ணுவோம், மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவோம், கொஞ்சம் கரைஞ்சு வெளியே வரும், மறுபடியும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவோம். இப்படியாக 1.5 வருடங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைந்து கொண்டிருந்தோம். காரணம், ஒரு குழந்தைக்காக. ஒரு நாளிலே எல்லாம் நார்மல் ஆகிவிட்டது. வீட்டுக்கு கடந்து போனோம். வீட்டுல ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையிலே எங்க வீட்டுல சகோதரிகளாய் கூடி சேர்ந்து ஜெபிப்பார்கள். ஒரு நாள் என்னுடைய மனைவி வீட்டை சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது எந்த டியூப்ல பேபி ஃபார்ம் ஆயிருந்ததோ அந்த பாலபியன் டியூப் வீக்கான காரணத்தினால் அது வெடிச்சிருச்சு. நானும் வீட்டுல இல்லை. பக்கத்தில் இருக்கிற அருமையான சகோதரிகள் உடனடியாக ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. ஃபுல் அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ளாக முழுவதுமாக
அப்டமன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. பயங்கர பிளட் லாஸ். பிளட் கொடுப்பதற்காக நான் அநேகரை கூட்டிக் கொண்டு போனேன். அந்த பிளட் பேங்க்ல இருந்த ஒரு சில பிளட்டுகளை ஏற்றினாங்க. தவறுதலாய் ஒரு பிளட்டை ஏற்றிட்டாங்க அவங்க. கொஞ்ச நேரத்தில் உடம்பு பூரா அப்படியாக அலர்ஜி ஆகிடுச்சு. எனக்கு அருமையான சகோதரி ஒருத்தங்க வந்து அதை பார்த்துட்டு உடனே நர்ஸை கூப்பிட்டாங்க. பயங்கரமான திட்டி வேற ஒரு பிளட் பாக்கெட்டை கொண்டு வந்து போட்டாங்க. பாருங்க, இது நிமித்தமாய் பயங்கரமான ஒரு ஜுரம். அப்படியாக எங்களை வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. வீட்டுக்கு கடந்து போனோம், ஜுரம் நிற்கவே இல்லை. மறுபடியும் என்னுடைய ஃபேமிலி டாக்டருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணினோம். அவங்க சொன்னாங்க காலையில் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருந்தாங்க. அங்கே கொண்டு போய் நாங்கள் சேர்க்கிற பொழுது இப்போ டெஸ்ட் பண்ணுற பொழுது மலேரியா இருக்குது, ஜாண்டிஸ் மஞ்சக்காமாலை இருக்குது, எலி ஜுரம்னு சொல்லக்கூடிய லெப்டோபைரோசிஸ் இருக்குது. காரணம் மூன்றும் இந்த பிளட் தவறாக ஏற்றின காரணத்தினால். டாக்டர் சொன்னாங்க காசு பார்க்காத, 10 நாள்ல நான் சரி பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. சரி என்று சொன்னேன். காலைல ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, சாயங்காலம் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. 10 டேஸ்ல வந்து கரெக்டா நார்மல் ஆயிடுச்சு. வீட்டுக்கு கடந்து போனோம். இப்போ சென்னையில் இருக்கிற எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு நான் கடந்து போனோம். காரணம் ஒரு குழந்தைக்காக. டாக்டர் சொன்னாங்க வயசாகிட்டே போகுது, 2 பேருக்கும் செக் பண்ணுவோம், நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. சரி என்று சொன்னோம். இப்போ என்னுடைய சைடில் எல்லாம் ஓகே. இப்பொழுது என்னுடைய ஒய்ஃப் சைடில் எல்லா செக்அப் பண்ணுகிற பொழுது இப்போ ஏற்கனவே ஒரு சைடு டியூப் பஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ தைராய்டு இருக்கிறது. கிட்னியில் 2 சைடும் 5 ஸ்டோன் இருக்கு. எந்த சைடு டியூப் இருக்கோ அந்த சைடில் எக் ஃபார்மேஷன் இருக்காது. டியூப் இல்லாத சைடில் தான் எக் ஃபார்மேஷன் இருக்கும். டாக்டர் வந்து எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் உங்களை ஏமாத்த நான் விரும்பல, இப்படி தான் குழந்தை பிறக்கும், உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது என்று சொல்லி படத்துடன் எங்களுக்கு விளக்கினார்கள். அப்போ நான் கேட்டேன் அவங்ககிட்ட, டாக்டர் இந்த இடத்துல இருந்து இப்படி மூவ் ஆகி இங்கே போயிட்டு இங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்படி நடந்தால் லட்சத்தில் ஒருத்தருக்கு நடக்கும், நடந்தால் அது மிராக்கிள் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு டெஸ்ட் டியூப்ல தான் குழந்தை உருவாக்க முடியும் என்று எங்களிடத்துல சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃப் வந்து ஒரே அழுக, என்னை விட்டுருங்க, நீங்கள் வேற கல்யாணம் முடிச்சுக்கோங்க, உங்கள் லைஃப் நான் ஸ்பாயில் பண்ணல, இல்லை எங்கே காணாமல் போயிடுவேன் அப்படியே அழுக ஆரம்பிச்சுடா. எனக்கு வந்து ஆண்டவராய் இயேசு 1998 சென்னை திரிசூல மலையில ஒரு குரூப்போட சேர்ந்து நான் ஜெபிக்க சொல்லுகிற பொழுது என்னை கூட்டிட்டு போனவங்க சொன்னாங்க, நம்ம சாயங்காலம் வரைக்கும் இந்த இடத்துல இருப்போம், ஒவ்வொருவரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம ஜெபிப்போம், யாரோ உங்க காதுல பேசுகிற மாதிரி இருக்கும், கண்ணில் ஒரு விஷயம் தெரியும், ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், நீங்க எதுக்காக ஜெபிக்கிறீர்களோ அதுக்கு பதில் உண்டு என்று நிச்சயமாய் நம்பிக்கையோடு கூட எங்களை அழைத்து சென்றார்கள். நானும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்கிற பொழுது என்னுடைய கண்களிலே ஒரு தரிசனத்துல எனக்கு 2 பிள்ளைகளை தேவன் கொடுத்தார். நான் கரத்தை பிடித்துக் கொண்டிருப்பதை போல் ஒரு தரிசனத்தை நான் கண்டேன். என்னை கூட்டு போங்க சொன்ன பொழுது, கர்த்தர் உனக்கு 2 பிள்ளைகளை தருவார் என்று சொன்னார். என் ஒய்ஃப்ட்ட அதான் சொல்வேன், நான் கண்ட தரிசனம் அது வீணல்ல, ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். இந்த உலகம் சொல்லலாம் மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. டாக்டர் சொல்லுவாங்க பிறக்காதுன்னு சொல்லிட்டு, ஆனா நான் கண்ட தரிசனம் அது உண்மை. நிச்சயம் உன்னுடைய வயிற்றிலே பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று நான் சொல்லுவேன். எனவே நம்ம தீர்மானம் எடுத்தோம், ஹாஸ்பிட்டலுக்கு இனிமே போகக்கூடாது, நீ என்னை விடக்கூடாது, நானும் உன்னை விட மாட்டேன், இருவருமா இருந்து கடவுளுக்காய் கடைசி வரை வாழ்வோம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணினோம். 2001ஆம் வருடத்திலே சென்னை மெரினா பீச்சில் இருக்கிற சீரணி அரங்கத்திலே ஃபாதர் வெர்பான்சருடைய மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. முதல் நாள் நாங்கள் கடந்து போனோம், எங்களுக்கு ஒரு அற்புதமும் நடக்கவில்லை. 2வது நாள் நாங்கள் கடந்து போனோம், எல்லாம் முடிந்து கடைசியிலே பாஸ்டர் எடிசன் அவர்கள் ஜெபிக்கிற பொழுது சொன்னாங்க, 9 வருடமாய் குழந்தை இல்லாத ஒரு சகோதரிக்கு கர்த்தர் கற்பத்தின் கனியை தருகிறார், பெற்றுக்கொள் என்று சொல்லுகிற பொழுது என் மனைவி அப்படியாய் மயங்கி கீழே விழுந்தார். கரங்களை பிடித்து என்ன என்று கேட்டேன். என் வயிற்றுல ஒரு ஒளி டச் பண்ணிட்டு போச்சு, கிராஸ் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா கரத்தை பிடித்தேன். ஆண்டவரே, நான் கண்ட தரிசனத்துல 2 பிள்ளைகளை நீர் கொடுத்தீர், 1 நீங்க கொடுத்துட்டீங்கப்பா, இது பிறந்தா உமக்கு என்று நாங்கள் வளர்ப்போம் என்று சொல்லி வீட்டுக்கு கடந்து போனோம்.
பாருங்க, ஒரு 2 நாள் கழித்து நாங்கள் மறுபடியும் ஒரு சாம்பிள் எடுத்துட்டு லேபுக்கு போனேன். பாசிட்டிவ் என்று வந்தது. என்னுடைய கண்ணிலே ஒரே கண்ணீர். அந்த லேபில் இருக்கிறவர் சொல்றாரு, என்ன தம்பி நீங்க மாசம் மாசம் வருவீங்க, நான் நல்ல காரியத்தை சொல்றேன், அழுகுறீங்களேன்னு சொல்லி. நடந்தது உங்களுக்கு தெரியாதையான்னு சொல்லி டாக்டருக்கு ஃபோன் பண்ணோம். அவங்களும் நம்பல. எப்படி அப்படிலாம் இருக்காது, வாய்ப்பே இல்லைன்னாங்க. அங்க ஒரு சாம்பிள் எடுத்துட்டு போனோம், அங்கேயும் பாசிட்டிவ் வந்துச்சு. இப்ப டாக்டர் சொல்றாங்க, முதல்ல உங்களுக்கு டியூப்ல ஆயிருக்கிறது, இப்ப எங்க இருக்குன்னு தெரியாது, நான் ஸ்கேன் பண்ணாம எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, இப்போ சென்னை தண்டையார்பேட்டையில் இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வேற ஒரு மெத்தட்ல ஸ்கேன் பண்ணாங்க. குழந்தை இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது. இப்போ எங்க வீட்டுல ஒரு குட்டி நாய்க்குட்டி ஒன்று வச்சிருந்தோம். அதோட அம்மா பயங்கர ஹைட். நான் வீட்டில் இல்லாத பொழுது அது நேரா வீட்டுக்குள்ள ஹாலில் வந்துருச்சு. என்னோட ஒய்ஃப் வந்து கிச்சன்ல இருந்து ஹால் வரும்போது 2 மாசத்துல அதை பார்த்து அப்படியே பயந்துட்டான். பயந்த உடனே ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சது. எனக்கு ஃபோன் பண்ணா, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. நான் சொன்னேன், இது நம்ம கேட்கல, ஆண்டவராய் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார், இந்த பிள்ளை பூர்ணமாய் உலகத்துக்கு வரும் அப்படின்னு விசுவாசம் எனக்கு உண்டு. எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு சொன்னோம். டாக்டர் சொன்னோம், இந்த மாதிரி ஆகக்கூடாது, ஒரு டேப்லெட் போடுங்க, இன்னொரு ஸ்கேன் பண்ணுவோம், பண்ணாம எதுவும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. மறுபடியும் ஒரு வாரம் கழித்து ஸ்கேன் பண்ணாங்க. எதுவுமே டிஸ்டர்ப் ஆகல, நல்லா ஹார்ட் பீட்டோட இருக்குதுன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ தைராய்டு டேப்லெட் நிறுத்திட்டோம். சிஸ்டோன், அந்த கல்லுக்காக ஸ்டோனுக்காக இருந்த அந்த டேப்லெட் நிறுத்தியாச்சு. இப்போ பால், மீன், முட்டை, கீரை இது எதுவுமே சாப்பிடக்கூடாது. இருந்தா அந்த கால்சியம் எதுலெல்லாம் இருக்கோ ஸ்டோன் டெவலப் ஆகும்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே நாங்கள் சாப்பிடல. 5 மாசத்துல சுகர் வந்துருச்சு. 300 400. காலையில ஒரு இன்சுலின் போடுவேன், சாயங்காலம் ஒரு இன்சுலின் போடுவேன். 6வது மாசத்துல பிபி. எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ வேதனைகள். பாருங்க, இந்த காரியத்துல டாக்டர் சொன்னாங்க, 8வது மாசத்துல குழந்தைய நம்ம ஆபரேஷன் பண்ணி எடுத்துடலாம் தம்பி, இல்லைன்னா நம்ம கடைசியில் அம்போன்னு ஆயிடுவோம் அப்படின்னாங்க. சரி என்று சொன்னேன். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். தியேட்டருக்குள்ளேயும் கொண்டு போயிட்டாங்க. நான் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். வெளியே ஒரு ஆம்புலன்ஸ் வெயிட் பண்ணுது, பாப்பாவை இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவதற்காக. 3/4 மணி நேரம் கழித்து என்கிட்ட இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. என் பக்கத்தில் இதே மாதிரி ஒரு டயபெட்டிக் இருந்த ஒரு சகோதரி, அவங்களுக்குள்ள ஆப்ரேஷன் நடக்குது. அவங்களுக்கு ஆப்ரேஷனில் குழந்தை இறந்து போச்சு. அவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நான் உட்காந்து ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உள்ள என்ன நடக்குன்னு தெரியலையப்பா, ஆப்ரேஷனை 10 நிமிஷத்துல காமிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு. நான் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது ரோமர் 5:5 தேவன் தரிசனத்திலே காண்பித்தார். பரிசுத்த ஆவியாகிய தேற்றருடைய அன்பு நம்முடைய உள்ளத்துல ஊற்றப்பட்டிருப்பதால் அது நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாத இந்த வார்த்தையை தேவன் கொடுத்தார். நான் கண்ணை திறக்கிற பொழுது சிஸ்டர் குழந்தை வந்து காமிச்சாங்க. 4 கிலோ இருந்தது. ஹல்லேலூயா. எந்த இன்குபேட்டருக்கும் போல 2 நாள் அந்த கிளாஸ் ரூம்ல வச்சிருந்தாங்க. 3வது நாள்ல அவங்க அம்மா சொல்லியாச்சு, அவங்க அப்பா தான் குழந்தையை தூக்கணும்னு சொல்லி. நான் குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் இந்த பிள்ளையின் பாடல் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் உலகம் பூரா போகணும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபித்து பிள்ளையை நான் ஆசீர்வதித்தேன். குழந்தையுடைய 2 வயசுல உங்களுடைய ஆலயத்துல கேக் கட் பண்ணிட்டு மைக்கு கையில் கொடுத்தோம். அன்னைக்கு பிடிச்ச மைக் இன்னைக்கு வரைக்கும் கீழே வைக்கல. ஹல்லேலூயா. தெருவுலையும் பாடுவான், வீட்டிலேயே பாடுவான், பெரிய பெரிய கன்வென்ஷன்லையும் பாடுவான். தேவனுக்காக பாடு என்றால் இருக்கிற இடத்துல பாட ஆரம்பிப்பான். கர்த்தர் கொடுத்த கிருபை. பேர் நாங்கள் முதல்லயே செலக்ட் பண்ணியாச்சு. இல்லை, டாக்டர் சொல்லிட்டாங்க மிராக்கிள்னு சொல்லி. ஹல்லேலூயா. லட்சத்தில் ஒருத்தருக்கு நடந்தது போல தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அதை வாய்க்க செய்தார். பாருங்க, நான் கண்ட தரிசனத்துல 2 பிள்ளைகளை தேவன் கொடுத்தார். அதற்கு பின்பதாக 6 வருடங்கள் கழித்து இன்னொரு பிள்ளையும் தேவன் கொடுத்தார். அதுவும் பாருங்க 8 மாசத்துல 2 நாள் மூவ்மெண்ட் எல்லாம் ஆயிடுச்சு. டாக்டர் சொன்னாங்க இறந்து போன குழந்தையை தான் கையில கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் தேவன் எங்களை கைவிடாத தேவன். உடனடியாக ஆபரேஷன் பண்ணி குழந்தை பயங்கரமாய் அழுது. இவன் மிராக்கிள் அல்ல, அவதான் டபுள் மிராக்கிள். அவ பாடுவா, இவ செய்து கொடுப்பான்னு சொன்னாங்க. அவளுடைய பெயர் மிராக்கிள், இவளுடைய சின்ன மகளுடைய பெயர் பிளெஸ்ஸி. ஹல்லேலூயா. தேவன் நான் கண்ட தரிசனத்திலே
எனக்கு காட்டின அந்த தரிசனத்தின்படி 2 பிள்ளைகளை தேவன் எங்களுக்கு இலவசமாய் கனிவாய் அப்படி ஊழியத்துக்காய் தேவன் கொடுத்திருக்கிறார். பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, நீங்க எதை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கீங்க? மனுஷர்கள் சொல்லுவாங்க, இது கூடாததுதான், இது முடியாததுதான், இது நடக்காததுதான், இது விட்டுருங்க, இனிமே உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், அப்படியே சமாதானமா நீங்க போய் சேருங்கன்னு சொல்லுவாங்க. அது அப்படியாக அல்ல. என்னுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாத நேரத்தில் என் ஒய்ஃப் எங்கேயுமே என் கூட வரமாட்டான், நான் தான் போவேன். ஏதோ திருமணம் நடந்தால் என்னுடைய சொந்தக்காரன் கேட்பாங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு வரலையா அப்படி கேட்பாங்க. நான் அமைதியாக இருப்பேன். அவங்களே கேட்பாங்க, ஸ்கூல் போயிருக்காங்களா அப்படிம்பாங்க. ஆமான்னு சொல்லுவேன். ஏன் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லணும்? கடவுள் தரிசனத்துல 2 பிள்ளைங்களையும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமா என்று சொல்லுவேன். தேவன் எனக்கு கொடுத்த தரிசனத்தின்படி இந்த நாள்ல 2 பிள்ளைகளை நான் கையில் பிடித்துக் கொண்டு போனது போல இந்த நாளில் தேவன் எனக்கு 2 பிள்ளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அவருக்கென்று இலவசமாய் கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அது இலவசமாய் கிடைக்குது. எனவே இந்த நாள்ல உங்களுடைய கண்ணீர் என்ன, உங்களுடைய கவலை என்ன? மனுஷனால் கூடாததுதான். நீங்க நம்பிக்கையோடு கூட இருந்தால், அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் இருக்கக்கூடாது. என் ஒய்ஃப் சைட்ல சொல்லுவாங்க நிறைய பேர், அவன் கிறிஸ்தவ ஆனவன்னு தான் அவன் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு, எத்தனையோ மரத்துல தொட்டில் கட்டலான்னு சொல்லுவாங்க, அதை சுத்தி வரலான்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், வீட்டுல தொட்டில் கட்டி அழகு பார்க்கிற தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் உங்களுக்கு அற்புதம், விசுவாசித்தால் உங்களுக்கு அதிசயம் நடக்கும், விசுவாசித்தால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுவார். உங்கள் தடைகளை தேவன் உடைப்பார். இந்த நாளிலே அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் மேல் இருக்கணும். இயேசுதான் எல்லாம் என்று சொல்ல வேண்டும், இயேசுவே என்று கூப்பிட வேண்டும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். வேதம் சொல்கிறது, மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் இது கூடாதது அல்ல, அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் என்ன, கண்ணீர்கள் என்ன, லாக்டவுன்ல என் குடும்பம் இப்படியாக இருக்கிறது, என் பிசினஸ் இப்படியாக இருக்கிறது, எங்கள் துக்கம் இன்னும் மாறவே இல்லையே, எப்பொழுது நாங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பும், இன்னும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்துக்குள்ள நாங்கள் போய்கொண்டு நினைக்கிறீங்களா? நீங்க கீழே விழுந்தாலும் தூக்கி விடுவதற்கு ஒருவர் உண்டு. உங்களை உயர்த்துகிற தேவன் ஒருவர் உண்டு. உங்களை குறித்துதான திட்டம் அவரிடத்தில் இருக்கிறது. அது நிறைவேறும் வரை உங்களை கைவிட மாட்டார் அவர். அவருக்கென்று வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அவருக்கு இடம் கொடுங்கள், அவரை கூப்பிடுங்கள். உங்கள் சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பார். மனுஷரால் கூடாததுதான். மனுஷர்கள் நம்மை திசை திருப்ப முயற்சிப்பார்கள். அதையெல்லாம் நீங்கள் செல்லாதபடி தேவனால் இது எல்லாம் கூடும் என நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை தேவன் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவும் கண்களை மூடி தேவ சமூகத்துல நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிமானி சீக்கிரம் எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே இந்த நாளுக்காய், ஆண்டவரே இந்த ஹெப்ரோன் காஸ்பல் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இதை நடத்துகிற அருமையான பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, பாஸ்டர் மாதன் அவர்களே தேவன் இன்னும் ஆசீர்வதிப்பீராக, தேசத்திலே எடுத்து பயன்படுத்துவீராக, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அவர் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பகுதியிலும் என் தேவனுடைய கரம் ஆண்டவரே எல்லைகளை விரிவாக்க செய்யக்கூடிய அந்த கரம், ஆண்டவரே உதவி செய்யக்கூடிய கரம் அவரோடு கூட இந்த பள்ளிக்கு பெருக செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, இந்த நாளும் கூட பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன கஷ்டத்தோடு கூட, என்ன பாரத்தோடு கூட, என்ன கண்ணீரோடு கூட, என்ன கவலைகளோடு கூட அமர்ந்திருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் ஆண்டவரே இது முடியாது என்று சொல்லி இருக்கிறார்களோ, பரலோகம் சொல்லும் முடியும் என்று சொல்லி, உலகம் முடியாதது என்று சொல்லும், ஆனால் பரலோகம் முடியும் என்று சொல்லுமே ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள் எல்லா தடைகளையுமே தேவன் உடைப்பீராக, அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை வாழ்க்கையை செய்வீராக. இதுவரை இல்லாத ஒரு கிரியை ஒவ்வொருவருக்குள்ளும் நடக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா அந்த கொரோனா வைரஸை தேவன் அழித்து போடுவீராகப்பா. தேசம் பழைய நிலைமைக்கு திரும்ப உதவி செய்வீராக. எல்லா ஆலயங்களும் திறக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் படுத்துங்க. தேவைகளோடு குறைவுகளோடு கூட இருக்கிறவர்களுக்கு தேவன் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறவர், அப்படியாய் மாற்றுவீராக. எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்திலே மாறக்கூடிய அளவில்லாத பெரிய கிருபையுள்ள தேவன், கிருபையாய் எங்களுக்கு இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து உடைய கரம் வழி நடத்தட்டும், பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளையும் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் எங்களை விட்டு விடாதபடி அவருக்காய்
அவருடைய கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.